Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் போடாதீங்க எப்பவுமே ஏன்னா என்னுடைய வீடியோ மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தான் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 75% ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தது லாஸ்ட்டில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோஸ் போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் பட்ஜெட் டேயில் நம்ம என்ன பிளான் பண்ணலாம், பட்ஜெட் டேயில் நம்ம என்ன பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது என்னோடய வியூவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வியூ பொறுத்து நீங்கள் என்னென்ன பண்ணலான்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது பட்ஜெட் டே என்ன பண்ணலாம், பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன் பை சைட் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதாவது பேங்க் நிஃப்டி, நீங்கள் ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியாது, நான் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி வச்சுக்கிறேன். ஓகே, பேங்க் நிஃப்டியில் நீங்கள் சார் நான் 2 லெக்கு க்ரியேட் பண்ணி ஆப்ஷனில் 2 சைடு பை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏன்னா பட்ஜெட் டேயில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் காத்துட்ருக்கோம். அந்த நியூஸ் ஒரு ஒன் டைரக்ஷன் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கால் ஆப்ஷன் சிஇ அட் த மணியோ இன்னும் உங்களுடைய பிளான் என்ன பண்ணியிருக்கீங்களோ பிஇயோ நான் 2 சேர்த்து பை பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன் சார். அப்போ மார்க்கெட் ஒரு டைரெக்ஷன், அதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த நியூஸ் வந்தோடனே மேலேயோ இல்லை கீழோ, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கீழே போகும், பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மேலே போகும். இந்த மாதிரி என்ன போச்சுன்னா நான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 2 சேர்த்து ஒரு 50 ரூபா வாங்கி வச்சுக்கலாம். அது மேலே போனால் ஒரு 500 ரூபாய் எவ்வளோ வருது, 1க்கு 2 மடங்கு இல்லை 3 மடங்கு எந்த அளவுக்கு வருதோ லாப நோக்கத்தோடு நம்ம வாங்கி வச்சுக்கலான்ற ஒரு சிலர் பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விதமாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தா அதே பேங்க் நிஃப்டியை 2 பேர் இல்லை சார் நான் ஷார்ட் ஸ்டெடில் பண்ணி வைக்கிறேன், அதாவது நான் விற்றுட்டு வாங்கலான்னு இருக்கிறேன், என்னுடைய கணிப்பு பிரகாரம் மார்க்கெட் சிஎம்பி நான் சேல் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இதே ஒரு 50 ரூபாய் எக்ஸாம்பிள், நான் இதே 50 ரூபாய் சேல் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், என்னுடைய கணிப்பு பிரகாரம் நான் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் ஆக போகிறதில்ல, ஸோ இந்த மாதிரி போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ எனக்கு 0 ஆகிடும் அப்படின்ற ஒரு தரப்பு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த பி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? ரைட், இப்போது வாங்கி வைக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ண சொல்ல இந்த 50 ருபீஸ்க்கு யாராச்சும் உங்களுக்கு கொடுக்கணும். ரைட், உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் வாங்க முடியும். ஓகே, சரி. வாங்கி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், உங்களை மாதிரி மைண்ட் செட்டு எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்கு வரலாம். ரைட், இந்த விற்றுட்டு வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு வரலாம். இந்த வாங்கிட்டு விற்கலாம் அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த குறிப்பிட்ட மார்ஜின் தொகையை செலுத்தினா போதும். ஆனால் விற்றுட்டு வாங்கலாம் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆப்ஷன் செல்லர்ஸ் நிறைய ப்ரீமியம் அந்த அதனுடைய முழு என்ன இருக்குதோ அதனுடைய கிட்டத்தட்ட ஒரு லாட்டுக்கு அவங்க 1.5 லட்ச ரூபாய், ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோ தான், 1.5 லட்ச ரூபாய் செலுத்தினா தான் சேல் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு சேல் பண்ணுறவன் புத்திசாலியாக, இந்த இடத்துல வாங்குறவன் புத்திசாலி. ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த பட்ஜெட் டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கோடிக்கணக்கான பேர் நம்ம வாங்கணும்னு நினச்சிருக்கு, இந்த இடத்துல விற்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அப்போ என்ன ஆகணும், டிமாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் ஆக சொல்ல என்ன ஆகுனா 50 ரூபா பொருளை நீங்கள் 500 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே, ஏன்னா நிறைய டிமாண்டு. இப்போ பட்ஜெட்டே மேலே போதான் கீழே போதான் அப்படின்ற ஒரு பட்ஜெட் எதிர்பார்ப்பு என்ன ஆகுனா இந்த 50 ரூபா இருக்கிறது 500 ரூபா போயிடும். இப்படியே வாங்கி எல்லோரும் சொல்லியே இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கோம். அப்போது இந்த 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 500 ரூபா ஆல்ரெடி வந்துட்டுருப்போம். இன்னும் ரிசல்ட் எதுவும் வந்திருக்காது. பேங்க் நிஃப்டி எதுவும் இன்னும் என்ன சொல்ல, நிர்மலா சீதாராமன்ஜி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் போயிருக்கணும். இன்னும் சூட் காசு எடுத்து ஒரு வீடியோ போட்டோன்னே ஆஹா இன்றைக்கி இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்ல ரேட் ஏறப்போகுது, நல்லா இறங்க போகுது. அதாவது பட்ஜெட் டே இருக்குது டியூஸ்டே, ஃப்ரைடேவே இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் நான் உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரேட் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்படி செலுத்தியே சேல் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பையர்ஸ் ஆல்ரெடி இப்போ 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 2 சேர்த்து, நான் சொல்கிறதுனா 2 சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இவங்க சேல் பண்ணி இவங்க 500 ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க. யார்? செல்லர்ஸ். இப்போ 500 ரூபாய் சேல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. யார்? இந்த சேலர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ விற்றுட்டு பணம் பார்க்கலாம் அப்படின்றவங்க ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா?
சரி, இப்போ உங்களுடைய வியூவை நீங்கள் எப்படி செலுத்தலாம் அப்படின்றதுல உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் கண்டிஷன் என்ன இருக்குதுன்னு. இப்போ வந்து இது ஓவரால் வந்து தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டி 37,700 வச்சுக்கலாம். இப்போ அட் த மணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 37,700 இருக்குது. இப்போது அட் த மணியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது என்ன சொல்கிறது, கால் ஆப்ஷன் 37,700 கால், 37,700 புட் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருங்க இது என்னது, ஆமாம் 37,700 புட்டு, இது 37,700 கால், ரெண்டும் சேர்த்திங்கன்னா இதுவும் 700 இதுவும் 700 கிட்டக்கிட்ட ஒரு 25 ஒரு ஓகே, ரெண்டு சேர்த்து உங்களுக்கு 1,400 ருபீஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இது ரெண்டு சேர்த்து 1,400. இதே நீங்கள் நார்மலாக நீங்கள் பட்ஜெட்டே இல்லாமல் சாதாரண நாளில் இப்போ வந்து 1,400 ரூபா இருக்குது, ரெண்டு சேர்த்து ப்ரீமியம் வந்து 1,400 இருக்குது. இதே நீங்கள் சாதாரண டைமில் வாங்கினா ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 600 ரூபா தான் கிடைக்கும். 600 500 அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கும். ஓகே, ஆனால் இப்போ வந்து ரெண்டும் சேர்த்து நீங்கள் 1,400 ரூபா கொடுத்து வாங்கி அதை என்ன ரேட்டுக்கு நீங்கள் விற்க முடியும் உங்களால்? அதை 1,400 ரூபா கொடுத்து வாங்கி ரெண்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை என்ன ரேட்டில் நீங்கள் விற்க முடியும்? மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒன் டைரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். நல்லா கவனிச்சிக்கங்க, மார்க்கெட் ஒன் டைரெக்ஷனில் ஃபாஸ்ட் மூவாக கொடுத்தா தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நான் 2010 வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபீல் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். கொடுக்கும், ப்ராஃபிட் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா வந்து நம்மளை விட புத்திசாலிலாம் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போயுமே வந்து நாம தான் புத்திசாலின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை விட புத்திசாலிங்க வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இன்ஃபீல் நானும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னாச்சு, அப்போல்லாம் வந்து ஒரு 25 ருபீஸ் வந்து கால் சமயதாக ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்குவேன். ஒரு 25 ருபீஸ் புட்டு ரெண்டு சேர்த்து ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்ஃபி ரிசல்ட் வருது. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 50ல் வந்து 100 ரூபா போச்சுன்னா விற்றுலாம் அப்படின்னு என்ன பண்ணுவேன், பிளான் பண்ணுவேன். நிறைய டைம் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரல, ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. 50லேருந்து 100 ரூபா ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. என்னாச்சு, ஒரு குறிப்பிட்ட குவார்டர் ரிசல்ட்டில் இதே மாதிரி பண்ணிகிட்டே வர சொல்ல ஒரு டைமில் இதே மாதிரி வாங்கிட்டேன். வாங்க சொல்ல என்னென்னா ப்ரைஸ் வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ நான் அதே மாதிரி பண்ணிட்டு வர சொல்ல எனக்கு அந்த ப்ரீமியம் தொகை வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு இந்த பக்கம் 50 இந்த பக்கம் 50ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ 100 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ரெண்டு சேர்த்து 100. நார்மலாக வந்து 50 ரூபா கொடுத்து வாங்குறதுல ஒரு குவார்டர் ரிசல்ட் வந்து அப்படியே ஒரு வருஷம் 2வது வருஷம் ஆயிடுச்சு, 3வது வருஷம் பண்ண சொல்லும். இது ரெண்டு சேர்த்து 100 ரூபா எனக்கு மதிப்பு வந்துடுச்சு. 100 ரூபா மதிப்பு ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி என்னாச்சுன்னா ஓகே பாசிட்டிவாக வந்தது. இன்ஃபி ரிசல்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 9% வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. என்னுடைய ப்ரைஸ் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் 100 ரூபா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு சேர்த்து 100 ரூபா கொடுத்து வாங்குது எனக்கு 120 110 வெறும் 5 நிமிஷம் தான் வந்து அந்த இடத்துல இருந்தது. வெறும் 5 நிமிஷம் தான் அந்த 120 ரூபா காமிச்சிச்சு தவிர இது என்ன ஆச்சு 9%லேருந்து லைட்டாக வந்து ஒரு 5%க்கு வந்து டவுன் ஆச்சு. 5 to 6% அது 3% வந்து லைட்டாக குறைஞ்சிது. எனக்கு என்ன, நான் 120லேருந்து சடனாக 50 ருபீஸ்க்கு வந்துருச்சு. ஐயோ இது லைட்டாக கொஞ்சம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது, எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் என்னுடைய ப்ரீமியம் தொகை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் என்ன சொல்கிறது, 1க்கு 2 மடங்கு வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு டோட்டலாக லாஸ் ஆகிடுச்சு அதில். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு சேர்த்து வந்து இதில் 697 இதில் 7 நான் சொன்ன மாதிரி இப்போ 1,400 ரூபா இருக்குது ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா மேபி ஒரு மார்க்கெட் ஒரு உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா கூட இல்லை நெகட்டிவ் சைடில் உங்களுக்கு இப்போ ஒரு 10% டவுன் ஆகிடுச்சு 10% மேலே போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு அந்த 2000 பாயிண்ட்டோ இல்லை 1800 பாயிண்ட்டோ ஒரு என்ன சொல்ல ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் காமிச்சிட்டு இந்த ப்ரீமியம் வந்து அவ்வளோ என்ன சொல்ல குயிக்காக டவுன் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பட்ஜெட்டை ஈவினிங் பாருங்கள், இது 1,400 ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 2 நிமிஷம் சேர்த்து உங்களுக்கு 500 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ அந்த 1000 பாயிண்ட் யாருக்கு போச்சு? ஆப்ஷன் சேலர்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் சேலர்ஸ். சரி, ஆப்ஷன் சேலர்ஸ்னால் அப்போ ஈஸியாக பண்ண முடியுமா? இல்லை. ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு வந்து நிறைய கேல்குலேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களும் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன ஒரு மிடில் கிளாஸ் ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து இந்த டைம் என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ் எங்களை மாதிரி ஆளுங்க வச்சுங்களேன். ஸோ என்ன மாதிரி ஆள் வந்து நான் வந்து இது உள்ளே போக மாட்டேன். நான் இப்போ இதில் வந்து ரொம்பவும் ஊறி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இதுலேயே நம்ம ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து என்ட்ரி ஆவாங்க. என்னால் என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த டைமில் வந்து ஆப்ஷன் சேலிங்ஸ் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நான் வந்து தள்ளி நின்றுட்டேன். ஓகேங்களா? ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து நார்மல் டைமில் பண்ணலாம். இந்த டைமில் வந்து ஒருவேளை உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ 2000 பாயிண்ட் மேலே போயிடுச்சு அப் சைட்னா அந்த இருந்து பேலன்ஸ் பண்ணி அவங்கள வந்து அங்கேருந்து ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுற அளவுக்கு அவங்களோட டேலண்ட் இருந்ததுன்னா அது வந்து அவங்க அங்கேருந்து மேனேஜ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் சேலிங்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும்.
ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நம்ம வந்து லாங் ஸ்டடியில் போகலாம், அதாவது இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை ஆப்ஷன் செல்லிங்ஸ் பண்ண முடியும் சார் என்னால் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங்ஸில் நான் என்ன சொல்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 75% வந்து ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் 25% ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லாமல் எதுவும் கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் பையிங் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் 25% தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 75% வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ இதில் மனசில் வச்சுட்டு நீங்கள் பட்ஜெட் டேவை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல் இது. இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைமுக்கும் நோ நீட் டு பே எவ்ரி மந்த். மாதம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லைஃப் டைமுக்கு எப்பவுமே காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரீயாக தான். இதில் வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூவை இலவசமாகவே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எந்த இடத்துல பை எடுக்கலாம், எங்கே வந்து சேல் எடுக்கலாம், எங்கே வந்து நம்ம என்னென்ன விஷயம் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் லைவ் மார்க்கெட்டில். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட்ஜெட் டேவை என்ன பிளான் பண்ணுங்கள். உங்களால் ப்ரீமியம் இதே நான் உங்களுக்கு ப்ரீமியம் தொகை கம்மியாக இருந்ததுன்னா தாராளமாக வந்து பையிங் சைடு சஜஷன் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல லைட்டாக ரிஸ்க் எடுங்க அப்படின்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து எல்லோரும் வாங்கிட்ட இடத்துல நீங்கள் போய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.